கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் ராகத்தை தப்பாக நினச்சிட்டு ஹயாவுமே திட்டியிருப்பா. அதனால அவனுமே ரூமுக்கு வந்துட்டு ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த லிப்ஸ்டிக் மார்க் யாரோடதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது தூரத்துலேருந்து தம்பிக்காரனும் பார்த்துட்டு, என்ன நான் உனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஹயா உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா அப்படின்னா, நான் குடிச்ச ஜூஸில் ஏதோ ஒன்று நீ தான் கலந்து குடித்தியான்னு கேட்டால், ஆமாண்ணா நான் தான் அதை பண்ணேன். ஏன்னா ஹயா உங்களை வெறுத்தா தானே என்ன அவள் ஏற்றுப்பா. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அவளோட புருஷனா ஏற்றுக்கிட்டா. இதுக்கப்புறம் பாருங்க, ஒரு புருஷனா அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு சமக்கம் வந்துடுது. ஹயாவை மட்டும் நீ தொட்ட அப்படின்னா உன்னோட கையை நான் வெட்டிடுவேண்டா அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும், அவளே என்ன புருஷனா ஏற்றுக்கிட்டா, இதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடக்கணுமோ அதுவும் தன்னால நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். இந்த பக்கம் சனமோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருப்பானுங்க போல். அதனால யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது, டாக்டர் தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் பார்க்க போகிறானுங்க. அப்போ பார்த்தா நம்ம சேகர் தான் அவங்க ரெண்டு பேரும் கண்ணையும் மண்ணு தூவி விட்டு உள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்டு அக்காவோட நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு வகையில் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவளும் இவளை பார்த்துட்டு தன்னோட சின்ன வயசில் நடந்த எல்லா மெமரிஸுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காளுங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ரவுடி பசங்களை ஒருத்தன் வந்து நம்ம சேகரோட தலையிலே அடிச்சிடறான். அப்படியே அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறா. இவ்வளோ சேகர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் இவளோட நிலைமையே இப்போ மோசமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ரவுடி பசங்களும் இப்போ இவ வேற இங்கே வந்துட்டா, சனமோட நிலைமை வர ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த விஷயம் ரசியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஒன்னே போட்டுருவா. அதனால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க இங்கேருந்து போயிடுறானுங்க. இந்த பக்கம் பெரியம்மாவோ ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சு, யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இன்னும் சேகரை வந்து காணமே, சனமை கூட்டிகிட்டு வரேன்னு தான் நம்ம போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அப்பா அகிலும் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம சனமோட ரூமை வந்து தட்டிக்கிட்டே இருக்கான். சனம், நான் உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்கிறேனே, கதவை துறையேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல, பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராது, இவன் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜன்னல் வழியாக துணியை போட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போய்டுறாங்க. அதுக்குள்ளே இவனும் கதவை தட்டிட்டு இருக்கும் போது அங்கே ரிஹான் வந்துட்டு, என்னண்ணா பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆக போதில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது, வாங்க நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த அங்கிளும் ஆண்டியும் பார்த்துட்டு, இன்னும் ரொம்ப நேரமாக இவன் கதவை தட்டிகிட்டு இருக்கான், ஆனால் அவள் கதவை திறக்கவே இல்லையே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராகத்தோ வந்துட்டு போன பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவங்க என்னடானா நேரில் வர சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதுக்காக கிளம்பிட்டு இருக்கும் போது ஹயா அந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவகிட்ட போயிட்டு, ஹயா எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறது இல்லைன்னு, ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவளோ வந்து இவன் பேசுகிறதுலாம் காதில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே டிவி வால்யூமை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கா. அதனால அவனும் அங்கே இருந்து போயிடுறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து தம்பிக்காரனும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் கீழே அவன் வந்துட்டு, ஹயானா ஒரு வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்குது, திரும்ப போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியல, நீ அது வரைக்கும் தனியாக வீட்டில் இருப்பியா, அண்ணன் வேற வீட்டில் இல்லையா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை இல்லை நான் தனியாக இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் சனம் எவ்வளோ தட்டியும் கதவு திறக்கலை அப்படிங்கவுமே அந்த அங்கிளும் ஆண்டியும் போயிட்டு நீலாம்பரி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து கதவு உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே சனமை காணோம். பார்த்தா ஜன்னல் வழியாக துணி தொங்கிட்டு இருக்கு. அப்படின்னா சனம் எகிரி குதிச்சு எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற நீ, சனமை காணோமா, அவள் ஓடி போயிட்டாளான்னு கேட்டா, ஆமாம் அவள் ஓடி தான் போயிட்டா அப்படின்னு சொன்னதும் இவளுக்கா அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நானே இந்த கல்யாணத்தை எப்படிடா நிறுத்தணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ அவளே ஓடி போயிட்டாளா, இந்த கல்யாணமே வேணான்னு. இதுக்கப்புறம் நான் சனமை பற்றி யோசிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை, இனிமேல் நடக்க போகிறது எல்லாம் தன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் சனமும் மயக்க நிலையில தான் இருக்கா. அவள் அப்படி தங்கச்சியோட நிலமையை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. என் தங்கச்சி என் பக்கத்தில் இருக்கா, ஆனால் அவளோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது, இப்போ இங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி தான் தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ இவங்களோட அப்பா அம்மாவோட சமாதி பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒரு பாபாவும் நின்றுக்கிட்டு, இன்னைக்கு வந்து எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த ரெண்டு சமாதி பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின்ஸோட அப்பா அம்மாவோட சமாதி தான் இது. அப்படியே ஒரு பாட்டு பாட பாட அங்கே ஏதோ சூறாவளி காற்று மாதிரி வருது. பார்த்தா அந்த சமாதிலேருந்து ஒரு இலை வந்து அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. அது நேராக பறந்து போயிட்டு நம்ம சனமோட நெத்தியில படுது. அடுத்த செகண்டா உடம்புல இருந்த விஷமெல்லாம் முறிஞ்ச மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவளாலேயும் இப்போ கொஞ்சம் நவர முடியுது. அதனால சேர் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு அப்படியே கீழே விழுந்து தங்கச்சியோட கையை வந்து அப்படியே டச் பண்ண பார்க்குறா. அவளை போயிட்டு எழுப்பவும் டக்குன்னு அவளுமே கண்ணு முழிச்சு பார்த்துறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரெண்டு பேருக்குமே சகோதரிங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால
அதுக்கப்புறம் சொல்கிறா, என்னை மன்னிச்சிருக்கா, நீ அன்னைக்கு என்கிட்ட வந்து உண்மையை சொல்ல வரும்போது நான் உன் தலையிலே அடிச்சிட்டேன், எனக்கு எந்த உண்மையுமே தெரியாதுக்கா, தெரிஞ்சிருச்சுன்னா நான் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டேன், பெரியம்மா தான் என்கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனது பெரியம்மாவா? பெரியம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க சிம்லாவில் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்லை, பெரியம்மாவோட நிலைமைக்கு காரணமே அந்த நீலாம்பரி தான், அவள் தான் பெரியம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா, அதுக்காக தான் சிம்லாவுக்கு போனதாக கதை கட்டியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை தெரியுமாக்கா, நம்ம அப்பா அம்மா அப்புறம் நம்மளோட மொத்த குடும்பத்தையுமே கொன்று குவிச்சது அந்த நீலாம்பரி தான் அப்படிங்கிற இந்த உண்மையுமே சொல்லிடுறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற நீன்னு கேட்டா, எல்லாத்தையும் நான் அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன், இப்போ வந்து உனக்கும் ஆகிலுக்கும் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரமாக அவள் ஆகில் உனக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் எதிர்த்தாப்புல அந்த ரஷ்யா வந்து நின்றுட்டு இருக்கா. என்னங்கடி 2 பேரும் எங்கே எஸ்கேப் ஆக போகிறீங்கன்னு கேட்டால், மரியாதை எங்களை போக விடு அப்படின்னு சொன்னால், அப்படியா விஷயம், அப்போ உங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு நீங்கள் 2 பேரும் சகோதரிங்க அப்படின்னு, அதுக்காக தான் இப்படி ஒருத்தர் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு துள்றீங்களா, ஏன் வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக தானடி நீங்கள் வந்து, அப்புறம் எதுக்கடி உனக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்டா, உன்னை பற்றின எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு ஃப்ராடு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், டக்குன்னு நம்ம சனமோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு, நான் சொல்கிறத நீ மட்டும் செய்யலை அப்படின்னா உன்னோட அக்கா செத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் பார்த்தா பெரியம்மாவுமே கரெக்டாக அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது நம்ம சனமை வந்து ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கா, அது உள்ள வந்து தண்ணி வேற ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சகரை வேற கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அவ பாட்டிக்கே பேச ஆரம்பிக்கிறா. உன்னோட வேலை என்ன, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், அதை நீ பண்ணுறதை விட்டுட்டு நீ பாட்டிக்க உன் அக்காவை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்துட்ட, அப்போ அந்த ஆகில யார் கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் எனக்கு எப்படி சொத்தெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனால் உன்னை பற்றின உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்னோட பெரியம்மாவோட வாழ்க்கையும் அழிச்சிருக்கல, இப்போ பார்த்தா என்னோட அக்காவோட வாழ்க்கையை நீ அழிக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உன் அக்கா உயிரோட இருக்கிறதுனால தானே நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இப்போவும் ஒன்று கெட்டு போகலை, இப்போவும் நிறைய டைம் இருக்குது, இப்போவே நீ கிளம்பி போகிறேன்னு சொல்லு, உன் அக்காவை நான் உயிரோட விட்டுறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் அவளை நான் வந்து இப்போவே சாகடிச்சிருவேன், என்ன சொல்லுன்னு கேட்டால் அவள் வாயை திறக்க மாட்றா. அதனால இவளும் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்க அந்த பைப்பை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுக்காக போயிட்டு இருக்கா. இன்க்ரீஸுமே பண்ணிட்டா. அப்போ கரெக்டாக பெரியம்மாவும் போயிட்டு அவளை தடுக்கிறதுக்காக போனால் அவள் கையில் கத்தி வர வச்சிருக்கா. அதனால அந்த கத்தியை வச்சுட்டு அப்படியே பெரியம்மாவை கொல்றதுக்காக போகிறா. 2 பேரும் அப்படியே தடுக்க முயற்சி பண்ணும்போது ரஷ்யாவை பிடிச்சி பெரியம்மா கீழே தள்ளி விட்டுறாங்க. அவள் போயிட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் சகரோட கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு 2 பேருமா சேர்ந்து நம்ம சனமை வந்து அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து தூக்கிடுறாங்க. ஒரு வழியாக அவளையுமே காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்த்தா அப்போ அந்த ரஷ்யாவோ கரெக்ட் டைமுக்கு கண்ணு முழிச்சிட்டு கத்தி எடுத்துகிட்டு குத்துறதுக்காக போகிறா. டக்குன்னு நம்ம சகரோ அவளோட மூஞ்சில் வந்து தண்ணி அடிச்சு விட்டுறா. நல்லா சாகடி, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், என் குடும்பத்தையா நீ வந்து அழிக்கிறதுக்கு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் மூஞ்சில் தண்ணி அடிச்சு விட்டுட்டு எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து ஆத்திரமா தாங்க முடியல, எங்கடி போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா, ஊன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா இதெல்லாம் தூரத்துலேருந்து இவங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படின்னா இன்னுமே அவங்க தப்பிச்சு வெளியே போகலை போல. அதுக்கப்புறம் சகருமே வந்து வாச டோரை பார்த்துறா, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போக போனா பெரியம்மாவோ அந்த ரஷ்யாவே பார்த்துட்டு இருக்காங்க. ரஷ்யா என்னடானா அந்த பக்கம் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவள் நிற்கிற இடத்துல வந்து காலு கீழே வந்து ஒயர் இருக்குது, அந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இவளும் அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. எங்கே அதில் வந்து அவள் காலை வச்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போறாங்க. அதுக்குள்ள அவளுமே அதுல காலை வச்சிடறா. வச்ச அடுத்த செகண்டே பார்த்தா அவளோட உடம்பு ஃபுல்லாவே கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு. அப்பவும் பெரியம்மா போயிட்டு ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற போறாங்க. இப்போ உடம்பு ஃபுல்லா கரண்ட் இருக்கு, இப்போ போயிட்டு அவளை காப்பாற்ற போனா இவங்களுக்கும் தானே அது பாதிக்கும். அதனால 2 பேருமே போயிட்டு தடுத்துடுறாங்க. அதுக்குள்ள அவளோ வந்து அங்க இருக்கிற மீட்டர் பாக்ஸ்லயே போயிட்டு விழுந்துடுறா. மொத்தமா கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த இடத்துலயே துடிதுடிச்சு போயிட்டு இறந்து போயிடுறா. ரஷ்யாவோட சாப்டரே இந்த இடத்துல க்ளோஸுங்கிற மாதிரி தான். அவ கடந்த காலத்துல பண்ண எல்லா கொடுமைகளையுமே ரீவைண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. அவள் செத்து போயிட்டா. அவள் இப்படி செத்து போகிறத பார்த்துட்டு இவங்களுமே அழுதுட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது காலில் வேற அடிபட்டுருது. அவங்களால இதுக்கு மேலே நடக்கவும் முடியல. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், இப்போ உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்லைம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குலாம் நேரம் இல்லை, நீ கல்யாணத்துக்கு போமா, உனக்காக ஆகில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான், கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சனமோ, இல்லை ஆகில் நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு, அவர் என்னை ரொம்பவே காதலிக்கிறாரு, அதனால அவர் எனக்காக வெயிட் பண்ணுவார், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, இல்லைம்மா இப்போ நம்மளோட குடும்பம் மொத்தமும் ஒன்று சேர்ந்துருச்சு இல்லையா, அதனால நான் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னோட அப்பா அம்மாவோட சமாதிக்கு போகணும்னு நினைக்கிறேன், வாங்க அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி அங்கே போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஆகிலோ வந்துட்டு மணமேடையில் வந்து உட்காந்துருக்கான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பொண்ணு ஆளையே காணோம். இந்த அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க, பொண்ணு எப்படி வருவா, அவள் தான் ஓடி போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்கே இருக்கிறவங்களுமே பொண்ணு காணமே, பொண்ணு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆகிலோ ரிஹான் கிட்ட சனமை கூப்பிட்டுட்டு வரதுக்காக தான் அம்மா போயிருக்காங்க, போய் என்னென்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால், அந்த பக்கம் நீலாம்பரியோ பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டுருக்கா. நமக்கே ஒன்றுமே புரியல, பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சனம் தான் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு
பொண்ணுமே அங்கே வந்து மணமடையில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த அங்கிள் ஆண்டிக்கும் ஒன்றுமே புரியல, இந்த பொண்ணு யாருடா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீலாம்பரி ஏதாவது ஃபேக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுமே கேட்குறாங்க, சனம் அசத் அகமது கான ஆஹில் ரசா இப்ராஹிம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டால் அவனும் சிரிச்சுக்கிட்டே சம்மதம்னு சொல்லிடுறான். ரொம்ப நாளாக இந்த கல்யாணத்துக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான், அதனால 3 தடவையுமே குபுல் ஹே அதாவது சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அதே மாதிரி பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, ஆஹில் ரசா இப்ராஹிமை சனம் அகமது கான நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணுமே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு குபுல் ஹே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பொண்ணோட முகத்தை இப்போ ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அப்போ நீலாம்பரி வந்துட்டு தடுக்கிறா. என்னப்பா பொறுத்துட்டேன், நைட்டு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் உன்னோட பொண்டாட்டியோட முகத்தை பார்க்கறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வேற தடுத்துட்டு இருக்கா. இவ வேற மனசுக்குள்ள நான் 20 வருஷமாக கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது, ஒரு வழியாக இந்த மொத்த சொத்துக்கான சொந்தக்காரியா நானே ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. என்னத்தை இவ சூழ்ச்சி பண்ணாங்கிறது நமக்கே ஒன்றும் புரியல. இந்த பக்கம் 3 பேருமே வந்துட்டு சமாதிக்கு வந்துட்டாங்க. நம்ம பெரியம்மாவும் அந்த சமாதியை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாத்தியா ஜோயா, உன்னோட 2 பொண்ணுங்களும் இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. 2 பேருமே பார்க்கறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்காங்க தெரியுமா. அதுவும் இந்த செகர் இருக்காளே, அவளோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே அப்படியே பார்க்கறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்கு தெரியுமா. அப்புறம் நம்ம சனம், அவளோட அப்பா மாதிரியே ரொம்ப தைரியசாலியா இருக்கா. 2 பேருமே இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே தன்னோட அப்பா அம்மாவோட சமாதியை பார்த்துட்டு அழுதுட்டு மெழுகுபத்திலாம் கொளுத்தி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தூரத்துலேருந்து இதெல்லாம் அந்த பாபாவுமே பார்த்துட்டு ஒரு வழியாக இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துட்டீங்க யா அல்லா அப்படிங்கிற மருதுவாக செஞ்சிட்ருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹயா அவளோட ரூமில் இருக்கா. அப்போ எவனும் ஒருத்தவன் ரூமுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் டோரை வேற லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். பார்த்தா அவனோட முகத்தில் முகமுடி போட்டு மறைச்சி வச்சுருக்கான். இவளுக்கு பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. யார் நீங்கன்னு கேட்டால் அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் நீலாம்பரியோ கூலாக உட்காந்துட்டு குலோப் ஜாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த அங்கிளும் ஆண்டியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நீங்கள் படிக்க கூலாக உட்காந்துட்டு குலோப் ஜாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஆஹில் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கான், அவன் மட்டும் போயிட்டு அந்த ஃபேக் பொண்ணை பார்த்துட்டான் அப்படின்னா அப்புறம் பெரிய பிரச்சனையிடும், அப்புறம் அவன் கத்தி கதறி குப்பாடு போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இவ எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா வில்லத்தனமா. என்னத்தை இவ பண்ணி வச்சான்னு தெரியல. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஆகிலுமே வந்துட்டு அவன் ரூமுக்கு வந்து பார்க்குறான். பொண்ணு வந்து அழகா ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கா. இவனும் போயிட்டு சனம் தான் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சனம், ஒரு வழியாக நம்மளோட காதல் ஜெயிச்சிருச்சு, நம்ம 2 பேரும் ஒன்றாயிட்டோம் இன்னைக்கு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட முகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்து சனமுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவ யாருன்னே தெரியல, புதுசாக இருக்கா. அவளை பார்த்துட்டு இவன் அப்படியே பயந்து போயிடுறான். யார் நீ அப்படின்னு கேட்டால் அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் உட்காந்துருக்கா. நமக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சு. ஆகில் வந்து ஒன்று சனம் இல்லைனா செகரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஆனால் 2ம் இல்லாமல் இந்த பொண்ணு யாருடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம ஆகில நினச்சாதான் பாவமாக இருக்குது. அவன் ஃபஸ்ட்டு தடவை கல்யாணம் பண்ணும் போதும் பொண்ணு மாறிச்சு, அப்போ நம்ம சனம் மாறி உட்காந்துருந்தா. இப்போ சனமை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா வேற ஒருத்தி வந்து உட்காந்துருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.